உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீது 7வது தாக்குதலை நடத்திய ஏமன் ஹவுதிகள். ஆளில்லா விமானம் மூலம் புதிய தாக்குதல். புதிய ஆக்கிரமிப்பு போரில் இஸ்ரேலை தோற்கடிப்பது எப்படி? ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் ஹமாஸ் தலைவர்கள் ஆலோசனை. ஈரான் முன் எப்போதும் இல்லாத ஒப்பிட முடியாத அளவு பலத்தில் உள்ளது. பேச்சுவார்த்தை போர் இரண்டிற்கும் தயார் என்று ராணுவ ஜெனரல் அறிவிப்பு. காசாவில் புதிய போரை தொடங்குவது தோல்வியையே தரும். 23 மாதங்களில் சாதிக்க முடியாததை சில மாதங்களில் சாதிக்க முடியாது. இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் முன்னாள் தலைவர் வெளிப்படை. காசாவில் நடப்பது சந்தேகத்திற்கிடமின்றி இனப்படுகொலைதான். முதன்முறையாக அறிவித்த ஐரோப்பிய ஒன்றிய துணைத் தலைவர். இஸ்ரேல் வலதுசாரி தீவிரவாத அமைச்சர்கள் நுழைய தடை. அதிரடி உத்தரவை பிறப்பித்த பெல்ஜியம். 29 இதர ஐரோப்பிய நாடுகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். எல்லை தாண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள். 8 பேரை கைது செய்த ஜோர்டான் ராணுவம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏமன் ஹவுதிகள் கடந்த 4 நாட்களில் 7வது தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஏமன் பிரதமர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தங்களது தாக்குதல் தீவிரத்தை ஏமன் ஹவுதி படைகள் அதிகரித்துள்ளன. வியாழக்கிழமை இரவு இஸ்ரேலின் இலக்குகளை குறிவைத்து 2 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அது குறித்த வீடியோவையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. முன்னதாக வியாழக்கிழமை பகலில் ஜுல்ஃபிகர் ஏவுகணையை வீசி ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். அதற்கு முன்பு இஸ்ரேலின் 3 கப்பல்கள் குறிவைக்கப்பட்டன. பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ்கள் மூலம் நடுவானில் பிரிந்து சென்று தாக்கும் ஏவுகணையின் மூலம் 2 முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இஸ்ரேலின் புதிய காசா சிட்டி ஆக்கிரமிப்பு போரை முறியடிப்பது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஹமாஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஹமாஸின் காசா பிராந்திய அரசியல் குழு தலைவர் கலீல் அல்-ஹயா தலைமையில் அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். குறிப்பாக காசா சிட்டி மீதான இஸ்ரேலின் புதிய ஆக்கிரமிப்பு போர், மேற்கு கரை பிராந்தியத்தில் நடைபெறும் ஆக்கிரமிப்புகள், போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியவை குறித்து இருதரப்பும் ஆழமான விவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பு குறித்து அப்பாஸ் அரக்சி சார்பில் வெளியாகி இருக்கும் தகவலில் பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்குவதில் ஈரான் எப்போதும் உறுதியாக நிற்கும் என்றும், சியோனிஸ்டுகள் ஈரானின் எதிரிகள் மட்டுமல்ல, அவர்கள் மனித குலத்திற்கே எதிரானவர்கள். காசாவில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் காசா மக்களின் உறுதியான நிலைப்பாடு தியாகத்திற்கு ஈரான் தலை வணங்குகின்றது. ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிராக இன்று உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பு மக்கள் பேச தொடங்கியுள்ளனர். போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது இனப்படுகொலை பற்றிய செய்தி உலகம் முழுவதும் சென்று சேர்ந்துள்ளதை காட்டுகின்றது. இந்த இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதில் உலக இஸ்லாமிய நாடுகளுக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. அவர்கள் தொடர்ச்சியாக உறுதியுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். காசா கொடுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் கத்தார் காட்டி வரும் முனைப்பிற்கும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கத்தாரின் அமீருக்கு அனுப்பியிருக்கும் செய்தியில் அவர் வாசித்து காட்டியுள்ளார். அண்மையில் ஈரான் இஸ்ரேல் 12 நாட்கள் போரின் முடிவில் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் ராணுவ தளத்தை ஈரான் தாக்கியது. இதனால் இரு நாடுகள் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து அது உடனடியாக சரி செய்யப்பட்டுள்ளது. ஈரான் அதிகாரிகளுக்கு கத்தார் தொடர்ந்து உரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ளார். ஈரான் ஒப்பிட முடியாத அளவு, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய போருக்கு தயாராக இருப்பதாக அந்நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவத்தின் முக்கிய பிரிவு கத்தம் அல் அன்பியா என்பதாகும். இந்த பிரிவின் தலைமை தளபதி 12 நாட்கள் போரின் போது கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு புதிய தளபதி நியமிக்கப்பட்ட நிலையில் அவரும் சில நாட்களில் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய தளபதி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அந்த ராணுவ பிரிவின் மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹி தற்போதைய சூழல்கள் குறித்து ஊடகங்களிடம் விளக்கம் கொடுத்துள்ளார். ஈரான் தற்போது இருக்கும் நிலை என்பது 12 நாட்கள் போருக்கு முன்பு இருந்த நிலையை விட பல மடங்கு உயர்ந்துள்ளது. 12 நாட்கள் போரின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் இனி ஏற்படாத வகையில் தயார் நிலையில் உள்ளோம். 12 நாட்கள் போரில் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளை விட
புதிய போர் வெடித்தால் ஈடு செய்ய முடியாத பாதிப்புகளை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் சந்திக்கும் என்றும் இஸ்ரேலில் கடும் உள்நாட்டு குழப்பம் நிலவுகின்றது. எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் உடையலாம். ஆனால் அவர்கள் ஈரானில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர். ஈரானில் அவர்கள் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்ற முயற்சித்து தோல்வியடைந்த பிறகுதான் 12 நாட்கள் போரையே தொடங்கினர். அதிலும் அவர்களுக்கு தோல்வியை மிஞ்சியது. ஈரானை பொறுத்தவரை எங்கள் மேசையில் 2 கோப்புகள் உள்ளன. ஒன்று பேச்சுவார்த்தை, மற்றொன்று போர். இதில் எதிரிகள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் அதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பில் சமரசம் செய்யும் எந்த நிபந்தனையையும் ஏற்க மாட்டோம். அதற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் நடைபெறுவது சந்தேகத்திற்கு இடமின்றி இனப்படுகொலைதான் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் துணைத் தலைவர் தெரசா ரிபேரா தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகள் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் தவிர்த்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் பதவியில் உள்ள அதிகாரி இப்படி கூறியிருப்பது இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தெரசா ரிபேரா ஹமாஸின் செய்தி தொடர்பாளராக மாறிவிட்டதாக தனது ஆதங்கத்தை தீர்த்துள்ளது இஸ்ரேல். மாணவர்கள் மத்தியில் தெரசா ரிபேரா பேசும் போது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றனர், பட்டினி போடப்பட்டுள்ளனர், இடம்பெயர்வு செய்யப்படுகின்றனர். இதனை கண்டிப்பதில் ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்கவில்லை என்று தனது வேதனையை வெளிப்படுத்தினார். ஐரோப்பிய நகரங்களில் காசா மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 14 உறுப்பு நாடுகள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கும் நிலையிலும் ஐரோப்பா ஒன்றுபட்டு இந்த இனப்படுகொலையை எதிர்த்து குரல் கொடுக்க தவறிவிட்டதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என சில ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக பேசி வரும் நிலையில் ஜெர்மனி, ஹங்கேரி போன்ற நாடுகள் அதற்கு எதிராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் 2 வலதுசாரி தீவிரவாத அமைச்சர்கள் நுழைவதற்கு தடை விதித்துள்ள பெல்ஜியம் எஞ்சிய 29 ஐரோப்பிய நாடுகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளிடையே செங்கன் ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. அதாவது 29 நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் விசா பெற்றுக் கொண்டால் எஞ்சிய நாடுகளுக்குள் விசா இன்றி பயணிக்கலாம். இந்த நடைமுறை உள்ளதால் பிற நாடுகளும் இஸ்ரேலின் அமைச்சர்களான இட்டாமிர் பென்குவிர், ஸ்மோட்ரிச் ஆகியோருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெல்ஜியம் கேட்டுக்கொண்டுள்ளது. காசா மக்களை கொல்வது சரிதான், பட்டினி போடுவது சரிதான். காசாவை முழுமையாக கைப்பற்றி அங்கு இஸ்ரேலியர்களை குடியமர்த்த வேண்டும், பிற அரபு நாடுகளையும் கைப்பற்றி இஸ்ரேலை விரிவுபடுத்த வேண்டும் போன்ற தீவிரவாத கருத்துக்களை இந்த 2 அமைச்சர்களும் கூறி வருவதோடு அதற்கான செயல் திட்டங்களையும் வகுத்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த இருவருக்கும் ஏற்கனவே நெதர்லாந்து, நார்வே ஆகிய நாடுகள் உள்ளே நுழைவதற்கு தடை விதித்திருக்கும் நிலையில் தற்போது பெல்ஜியமும் அந்த பாதைக்கு சென்றுள்ளது. காசா சிட்டி ஆக்கிரமிப்பு போர் இஸ்ரேலுக்கு 5 தோல்விகளை கொடுக்கும் என அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவர் கியோரா ஐலாண்ட் கூறியுள்ளார். சேனல் 12 என்ற ஆக்கிரமிப்பு ஊடகத்திற்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில் கிடைக்கப் போகும் 5 தோல்விகளை பற்றி அவர் தெளிவாக பட்டியலிட்டார். முதலாவதாக, இந்த போரின் முடிவில் இஸ்ரேல் கைதிகளில் பலர் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜோர்டான் எல்லைக்குள் நுழைந்த 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் ஜோர்டான் எல்லை என்பது சுமார் 482 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. காசா போர் தொடங்கியது முதலே அங்கு கடும் பாதுகாப்பை இரு நாடுகளும் பலப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் 8 சிப்பாய்கள் ஜோர்டான் எல்லைக்குள் நுழைந்துள்ளனர். அவர்களை ஜோர்டான் எல்லை பாதுகாப்பு படை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளது. பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர்கள் தவறுதலாக கவனக்குறைவாக ஜோர்டான் எல்லைக்குள் நுழைந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டதால் அவர்களை விடுவித்ததாக ஜோர்டான் அரசு கூறியுள்ளது. இதேபோல தவறுதலாக எல்லைக்குள் நுழையும் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் அமலில் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஜோர்டான் விளக்கமளித்துள்ளது. கிரேட்டர் இஸ்ரேல் என்ற பெயரில் ஜோர்டானின் பகுதிகளை ஆக்கிரமிக்கும் திட்டம் இருப்பதாக அண்மையில் நெதன்யாகு கூறியிருந்தார். அதனையொட்டி இந்த சம்பவமும் நடைபெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது 7வது தாக்குதலை நடத்திய ஏமன் ஹவுதிகள். ஆளில்லா விமானம் மூலம் புதிய தாக்குதல். புதிய ஆக்கிரமிப்பு போரில் இஸ்ரேலை தோற்கடிப்பது எப்படி? ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் ஹமாஸ் தலைவர்கள் ஆலோசனை. ஈரான் முன் எப்போதும் இல்லாத, ஒப்பிட முடியாத அளவு பலத்தில் உள்ளது. பேச்சுவார்த்தை, போர் இரண்டிற்கும் தயார் என்று ராணுவ ஜெனரல் அறிவிப்பு. காசாவில் புதிய போரை தொடங்குவது தோல்வியையே தரும். 23 மாதங்களில் சாதிக்க முடியாததை சில மாதங்களில் சாதிக்க முடியாது. இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் முன்னாள் தலைவர் வெளிப்படை. காசாவில் நடப்பது சந்தேகத்திற்கிடமின்றி இனப்படுகொலைதான். முதன்முறையாக அறிவித்த ஐரோப்பிய ஒன்றிய துணைத் தலைவர்.
இஸ்ரேல் வலதுசாரி தீவிரவாத அமைச்சர்கள் நுழைய தடை, அதிரடி உத்தரவை பிறப்பித்த பெல்ஜியம். 29 இதர ஐரோப்பிய நாடுகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். எல்லை தாண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் 8 பேரை கைது செய்த ஜோர்டான் ராணுவம்.